வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சொரக்காவும் தட்டைப்பயிரும் போட்டு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பார்க்கலாம். சொரக்காய் பாதி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். தட்டைப்பயிறு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு குழம்பு செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தொளிச்சு இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு 5-6 பல் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. ரெண்டு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் சொரக்காவையும் தட்டைப்பயிரையும் ஊற வச்சுருந்தோம்ல, அதை ரெண்டையும் இதில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி விடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துட்டு இதில் கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கக்கூடாது, புளிப்புத்தன்மை அதிகமாயிரும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு மூடி 4-5 விசில் வர வெயிட் பண்ணுங்கள். அஞ்சு விசில் போனதுக்கப்புறமா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சொரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.